அன்றைய சூழல் வேற, இன்றைய சூழல் வேற. ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநிலத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்யறோம்னு சொல்லிய எந்த திட்டங்களையும் முழுமையா அவங்க செய்யல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய மாநிலத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக மீது மிகப்பெரிய வெறுப்பில் மக்கள் இருக்கிறாங்க. அது பல்வேறு திட்டங்களை சொல்லலாம். மக்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கும் திட்டம், மகளிருக்கு மகளிருக்கு பாத்தீங்கன்னா திருமண உதவி திட்டம், இப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரி விதவை தாய்மார்களுக்கு உதவி திட்டம், ஏழை தாய்மார்களுக்கு முதியோர் பென்ஷன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் பாத்தீங்கன்னா முடக்கி வச்சிருக்காங்க. அது மாதிரி மக்கள் வெறுப்புல இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2011 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட எங்க தலைவர் பல்வேறு கட்சிகள் கூட்டணி அழைத்தாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியோடு தலைவர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட உடன்பாடு ஏற்பட்டு நாங்கள் போட்டியிட்டோம். 41 இடங்களில் போட்டியிட்டு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளி நாங்கள் 29 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக தேமுதிக வந்தது. அதே நிலைப்பாட்டில் இன்றைய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் மீதும் தமிழக மக்களுக்கு நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த நிலையில் நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோல்கேட்ல சென்ற முறை சொன்னாங்க, நிதின் கட்காரி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை எல்லாம் நாங்க ஃப்ரீ பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. ஆனா அது பண்ணல. அதே போல இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய கனவு திட்டம் என்று சொல்லி முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் இணைத்து நீர்வழி பாதையை அமைப்போம் என்று உறுதியாக சொன்னார். அதையே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நிச்சயமாக நாங்கள் நதிகளை இணைப்போம் என்று சொன்னார். ஆனால் இதுவரை அந்த திட்டத்தையும் அவர்கள் செய்யவில்லை. ஆகையால் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருப்பது இந்த தமிழக மக்களுடைய நலனை கருதி நிச்சயமாக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார், அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய எங்களை எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு இப்படிதான் நல்லது செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், நாட்டு மக்களிடத்தில் இப்படித்தான் நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசியோடு நிச்சயமாக புரட்சி தலைவர் அவருடைய ஆசியோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆசியோடும் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 2011 எப்படி வெற்றி பெற்றதோ அதே நிலையில் உறுதியாக மகத்தான வெற்றியை இந்த 39 பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 இடங்களிலும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் எங்களுடைய அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உறுதியாக இருக்கிறது. களத்தில் எங்களை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக அது பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாக இருந்தாலும் சரி நல்லதை சொல்லி அவர்கள் வாக்கு கேட்க முடியாது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் என்ற எண்ணத்திலே சொல்லி வாக்குகள் கேட்கக்கூடிய உரிமையும் நம்பிக்கையும் திராணியும் எங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை அதிமுக தேமுதிக கூட்டணி நிச்சயம் பெறும். நீங்க நல்லதை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்வோம், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யவில்லை பாஜக, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வோம் என்று சொல்லி வாக்கு கேட்க அவர்களால் முடியாது என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கான பேச்சும் நடைபெற்றது. ஆனால் தொண்டர்கள் விரும்பியது அதிமுக கூட்டணி என்று உங்களுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கார். முரணா இருக்கு. அப்படி நன்மை செய்த கட்சியோடு ஏன் கூட்டணி பேசுறீங்க? இப்ப அதாவது சொல்றது சார், நான் எங்களுடைய தொண்டர்கள், அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் சொல்லியது, எங்களுடைய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை அழைத்து பேசி தொண்டருடைய கருத்தை கேட்டு இந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதைதான் புரிஞ்சுக்கணும். நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு எதிர்காலத்துல என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும். முன்னாடி சொல்லல, கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை
சார், கடந்த சில நாட்கள் இல்ல, நேற்று முன்பு எப்படி வேணாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படியாவது நம்முடைய இயக்கத்தை முன்னிறுத்தி செல்ல வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அந்த நிலைப்பாட்டில் தான் தேமுதிக இருந்தது. நாங்கள் எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரு, பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தெளிவாக ஊடகத்தில் சொன்னார். இதை விட என்ன சொல்ல முடியும்? ஆனா இல்ல, இன்றைக்கு சொல்லியிருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஆனா தொண்டர்கள் விரும்பவில்லை, தொண்டர்கள் விருப்பமாக அதிமுகவோடு கூட்டணி என்று தெரிவித்திருக்கிறார். அதை அவங்களே பேசினாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபா சீட்டு நீங்க தொடர்ந்து கேட்டு இருந்தீங்க, ராஜ்யசபா சீட்டு எங்களுடைய உரிமை என்றெல்லாம் சொன்னாங்க. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அதை யார் வேட்பாளர்னு கூட நாங்கள் இன்னும் முடிவு செய்யலன்னு சொல்றாங்க. அப்ப மாநிலங்களவை உறுப்பினர் என்பதை அதிமுக சம்மதித்தது, அதனால் அதிமுகவோட கூட்டணியா? சார் ஒரு நிமிஷம். மாநிலங்களவை உறுப்பினர் என்பது எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய வேண்டுகோள். அது எங்களுக்கு தேவை என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் அதை கேட்டு பெற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டது தேமுதிக. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்காக அதிமுக கூட்டணி இல்ல. திமுகவின் மீது மக்கள் செய்யறன்னு சொன்னது எதுவுமே திமுக செய்யல. மக்கள் மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க. அதே போல பாஜகவின் மீது மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால இந்த நிலையில் தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்றோம்.